நீங்க ஒரு நாட்டில் ஒரு மன்னர் ஆண்டார். அந்த காலத்துல மன்னராட்சி காலம். ஆமா, மன்னர் எப்போதுமே மன்னருக்கு கொஞ்சம் அறிவு குறைஞ்சுதான் இருக்குமா. மன்னர் பூரா முட்டாளாவே இருந்திருப்பாங்க போல. எல்லா மன்னரையும் சொல்ல முடியாது, சில மன்னர்கள் அறிவோடு இருந்திருக்காங்க. ஆனா மன்னர் அறிவோட இருந்திருந்தா மன்னருக்கு பக்கத்துல மந்திரி எதுக்கு? புத்தி சொல்றதுக்கு, அறிவு சொல்றதுக்கு. மந்திரிக்கு அழகு வரும் பொருள் உரைத்தல். அப்படி மன்னர் என்ன பண்றாரு, மந்திரியை கூப்பிட்டு ஒரு ஆலோசனை பண்றாரு. இந்த மக்களுக்கு ஏதாவது சிறப்பா செய்யணுமே, என்ன செய்யலாம்னு யோசிக்கிற போது மன்னர் மந்திரிமா சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்க. என்ன செய்யணும்? ஐயா, இரவை பகலாக்குவோம், பகலை இரவாக்குவோம். நாங்க என்னடா உலகத்தில் இல்லாத அணியா, பகலை இரவாக்குறது, இரவை பகலாக்குறது. ஆமா, சட்டத்தை போடுங்க. பகல்ல யாரும் நடமாடக்கூடாது, பகல்ல பார்க்குற வேலையெல்லாம் இரவுல பாருங்க, இரவுல பார்க்குற வேலையெல்லாம் பகல்ல பாருங்கன்னு ஒரு சட்டத்தை போட்டாச்சு, அறிவிச்சாச்சு. நாடோட இன்று முதல், நாளை முதல், ஆமா, இரவு நேரத்தில் யாரும் தூங்கக்கூடாது, பகல் நேரத்தில் யாரும் நடமாடக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவை பண்ணி போட்டாச்சு. பகல்ல பார்த்தா எல்லார் வீடும் உள்ள தாப்பா போட்டு வீட்டுக்குள்ளே இருக்காங்க, இரவு நேரம் எல்லாரும் நடமாடுறாங்க. இப்ப சட்டத்துல இன்னொரு சட்டம் என்ன தெரியுமா? அப்படி பகல் நேரம் தான் அங்க இரவா, அப்படி இரவு நேரத்தில் யாராவது சிறுநீர் கழிச்சா தலை வெட்டப்படும் தண்டனை. ஒருவேளை சிறுநீர் கழிக்கிறத விட மலம் கழிச்சா 20 ரூபா அவதாரம். எப்படி போடுறான் பாருங்க. பெண்ணை கற்பழிச்சா 1000 ரூபா அவதாரம். அப்படித்தானே அப்படித்தானே தப்பிக்கிறாங்க நாட்டில். அந்த காலத்துல இருந்திருக்கும் போல. அப்ப என்னாச்சு, இப்படி போட்டாச்சு, சட்டம் நிறைவேற்றியாச்சு. இப்ப பகல்ல யாரும் நடமாட்டம் இல்லை, பகல்ல பாக்குற வேலை பூரா இரவுல நடக்குது. பகல் இரவு, இரவு பகல் மாத்தியாச்சு. ஒரு நாள் பாருங்க, நம்ம மீனிக்கந்தாவில இருந்து 2 அறிவாளிகள் அந்த ஊருக்கு போறாங்க. கேள்விப்பட்டு இந்த நாட்டுல இரவு பகலாவும் பகல் இரவா இருக்காமல அப்படின்னு இங்க இருந்து 2 புத்திசாலி அங்க கிளம்பி போனா அந்த பகல் நேரத்துல போனா அங்க இரவு இல்ல, அங்க பகல் நேரத்துல ஒருத்தருக்கு உபாதை வந்துருச்சு, சிறுநீர் கழிக்கணும்னு. அப்படி சிறுநீர் கழிக்கலாம்னு போறாரு. சிறுநீர் கழிக்க போற நேரத்துல காவலாளியை வந்து கையோட பிடிச்சிக்கிறாங்க. டேய், யார் இரவு நேரத்துல சிறுநீர் கழிக்கிறது? இரவா? பட்டப்பகல்ல சிறுநீர் கழிக்கிறதுக்கு இரவுன்னு சொல்றீங்களா, என்னையா பிரச்சனை உங்களுக்கு? இதுதான் இரவு எங்க ஊர்ல, எப்படி அந்த நேரத்தில் சிறுநீர் கழிக்கலாம் அப்படின்னு கூட்டிட்டு போய் சிறையில் அடைச்சாச்சு. பொழுது விடியுது, மன்னர் வர்றாரு. என்ன பிரச்சனை, இன்னைக்கு ஏதாவது விசாரணை இருக்கா அப்படின்னு மன்னர் கேட்டோன்னு உடனே சொல்றாங்க, ஐயா 2 பேர் வந்தாங்க, அவங்க 2 பேர் மீனிக்கந்தாவில இருந்து வந்திருக்காங்க. ஒருத்தன் வந்து சிறுநீர் கழிக்க போனா பிடிச்சு கொண்டு அடைச்சு வச்சிருக்கா, நீங்க தண்டனை கொடுக்கணும். கூப்பிட்டாச்சு. 2 பேருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? 2 பேருக்கு தூக்கு தண்டனை போடுங்கடான்ட்டாங்க. தலையை வெட்டணும்ல, அதான உத்தரவு. தூக்கு தண்டனை போடணும்னு நம்ம ஆளு அறிவாளி இல்லை, அறிவான ஊர்ல இருந்து போன பிள்ளைய 2 பேரும் அறிவாளிய 2 பேரும் ஒரு முடிவு பண்ணாங்க. இந்த மன்னனுக்கு ஒரு புத்தி கொடுத்தாங்க, நம்ம முடிவு பண்ணுவோம்னு 2 பேரும் செய்கை காட்டிக்கிட்டு முதல்ல சொன்னார் ஒருத்தர், ஐயா தூக்கு போடுறன்னு முடிவு பண்ணியா, என்னைய போடுங்க தூக்குல முதல்லன்னாரு. படக்குன்னு பக்கத்துல இருந்தவர், ஐயா தூக்கு போடுறது முடிவு பண்ணி, அவனை போடாதீங்க, என்னைய தூக்குல போடுங்க முதல்லன்னாரு. சாக போறது பொரிய, இதுல என்ன நீ முதல்ல 2 பேரும் ஜாகத்தான பொரிய விடுங்கடா, இதுல என்ன இருக்கு? அப்படி இல்லையா, முதல்ல தூக்குற போடுறவங்களுக்கு இந்திர பதவி கிடைக்குமா, அதனால என்னைய தூக்குல போடுங்க, நான் இந்திர பதவிக்கு போயிடுறேன்னாரு. அடுத்தவன் சொன்னாரு, இல்ல இல்ல என்னைய தூக்குல போடுங்க, நான் தான் இந்திர பதவிக்கு போகணும்னார். இப்ப மன்னருக்கு ஒரு யோசனை வந்துச்சு, சாதாரண மானிட பிறவி, நீ அடுத்த ஊர்ல இங்க வந்து நான் தூக்குல போட்டு நீ உனக்கு இந்திர பதவி கிடைக்கணுமா, அதெல்லாம் கிடைக்க விட மாட்டேன். மந்திரி முதல்ல என்னைய தூக்குல போடு, நான் இந்திரன் ஆயிடுறேன், 2வது நீ தூக்குல வந்து உன்னைய வந்து உதவியாளர் ஆக்கிறேன்னு நம்ம மீனிக்கந்தால இருந்து போன 2 அறிவாளி 2 பேரையும் தூக்குல போட்டு நாட்டை கைப்பற்றியாச்சு. எப்ப நாடு நம்ம வசமோ நமக்கு தெரியல. அப்படியெல்லாம் இருந்திருக்கு இந்த நாட்டில். இப்படி இரவு பகலாக பகல் இரவாக மாறிய கதைகள் எல்லாம் உண்டு. கதையின் காரணங்கள் நாளைய தலைமுறையை பண்பட்டவர்களாக ஆக்க வேண்டும். ஆகினாலே இந்த இடத்துல எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை. ஏற்ற பாவை செய்கிறார்களா கலா சேவை என்று பச்சத்தி கவனிப்போம். நாராயண நமக.